ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 26வது அத்தியாயம். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இது எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதை பற்றிய விஞ்ஞானம், இதை பற்றிய சயின்ஸ் வந்து இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுது. சரி, அப்போ பிரபஞ்சம் இயங்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற கூற்று இருக்கு இல்லையா, அது முற்றிலும் தப்பானு. இன்னைக்கு பெரும்பாலும் விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே தானா இயங்கிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி கிடையாது, இயற்கை வந்து நேச்சர், இயற்கை தானா இயங்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இயற்கை தானா இயங்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்த உடல் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் உடல் கிடைச்சிருக்கு. இந்த உடல் தானா இயங்கல, இந்த உடலுக்குள்ள ஆன்மான்னு ஒன்று இயக்கின்னு இருக்கு. ஆன்மா இருக்கிறதுனால இந்த உடம்பு இயங்குது. ரைட்? இந்த உடம்பு எப்படி இயங்குது? ஆன்மா இருக்கிறதுனால. அப்ப இந்த உடம்பு வந்து 5 பூதங்களால் ஆனது. இந்த பிரபஞ்சம் 5 பூதங்களால் ஆனது இல்லையா? இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இது 5 பூதம்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 மகாபூதங்களுடைய சேர்க்கை தான் இங்க உற்பத்தி பண்றது எல்லாமே. இந்த 5 பூதம், பஞ்சபூதம் எல்லாமே எதுவுமே உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம உயிர் வாழ்வதற்கு சுவாசி காற்று, உண்ண உணவு எல்லாமே இந்த நிலத்துல இருந்தா வருது. அப்போ இந்த இதுக்குதான் வந்து பௌதி இயற்கைன்னு பேர். இறைவனுடைய சிருஷ்டிப்புல இறைவனுடைய, பகவானுடைய, கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி. சக்தி அப்படின்னு சொன்னா வெறும் சக்தி மட்டும் இருக்காது. சக்தின்னு சொன்னா சக்திமான் ஒருத்தர் இருக்கும். சக்திமான்ட்டு தான் சக்தி வரணும். சக்தி இருக்குங்க, ஆனா உற்பத்தி ஆகிற இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு ப்ரோப்பா என்ன சொல்லுவாரு, மின்சாரம் இருக்கு, அப்ப மின்சாரம் இங்க எப்படி வந்தது? நம்ம வீட்டுக்குள்ள கரண்ட் வந்திருக்கு. அப்ப மின்சாரத்துக்கு ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மினிஸ்ட்ரியே இருக்கு. இபி மினிஸ்டருக்கு கீழே வந்து ஜேஇ, ஏஇ, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு குழந்தை வேலை நினைக்கலாம், சுவிட்ச் போட்டோன்னு லைட் வருது இல்லையா? ஒரு குழந்தை என்ன பண்ணுது, சுவிட்ச் போட்ட லைட் வருது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா படிச்சவங்களுக்கு தெரியும், இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய டிபார்ட்மெண்ட் எங்கிட்டு இருக்கு இல்லையா? அது குறிப்பா இப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கிட முடியாது. லஞ்சம் கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், லைன்மேன் காசு கொடுக்கணும், ஜேஇ காசு கொடுக்கணும், ஏஇ காசு கொடுக்கணும், இவ்வளவு தூரம் அலையிறோம் இல்லைங்க. நாங்க வீடு கட்டணும், தானா கரண்ட் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? கரண்ட் தானாலாம் வரல, அந்த கரண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி இந்த இயற்கையை தானா இயங்கல, இந்த இயற்கைக்கு பின்னாடி பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இயற்கைக்கு பின்னாடி பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எப்படி வந்து அரசாங்கத்துல நிர்வாகத்துல ஒரு இலாக்காவுக்கு ஒரு அமைச்சர் வச்சிருக்காங்க. போக்குவரத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், நிறைய மினிஸ்டர் இருக்காங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கு இல்லையா? நிறைய மந்திரி இருக்காங்க, ஒரு பிரதான மந்திரி இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச இயக்கம், இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா, நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க. இந்திரன், மழைக்கு இந்திரன், காற்றுக்கு வாயு, நெருப்பு அக்னி, நீருக்கு வருணன், இந்த மாதிரி பூமாதேவி பூமி, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவதை இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணருடைய மேற்பார்வையில் இயங்குறாங்க. அதான் கிருஷ்ணர் வந்து தேவாதி தேவன், சிவபெருமான் வந்து மகாதேவர், கிருஷ்ணர் வந்து தேவாதி தேவன், ஆதி தேவன். அப்போ பகவானுடைய மேற்பார்வையில எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. பிரபஞ்சங்கள் எல்லாமே பகவான் இயக்கிட்டு இருக்காரு. இந்த உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு? இந்த உடலும் பகவானுடைய சக்தி தான். இந்த உடல்ல 5 பூதம் இருக்கு இல்லையா? இந்த உடல்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5மே இருக்கு. சரி, இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சிலர் நெருப்புல போடுறாங்க, சிலர் மண்ணுல போடுறாங்க இல்லையா? எதுவுமே இல்லை, நீங்க கங்கை பக்கத்துல போனா கங்கையில தூக்கி போட்டுருவாங்க. சிலர் இறந்த போன ஆன்மா யாருமே இல்லைன்னா அவங்க கங்கையில தூக்கி போட்டுருவாங்க, தண்ணியோட தனியா போடும். சிலர் மண்ணுல போடுறாங்க, மண்ணோட மண்ணா போயிடும். சிலர் நெருப்புல போடுறாங்க, சாம்பல் ஆயிடும். அப்போ இந்த உடலுக்கு அவ்வளவுதான் வேல்யூ. இந்த உடல் எப்படி இருக்குன்னா, முதல்ல இங்க இந்த உடல் எப்படி கிடைச்சது? அது இங்கிருந்து தான் வந்தது. இந்த பஞ்சபூதம் தான் சேர்க்கை. அம்மாவுடைய தாயினுடைய கருவுல வந்து அந்த ஜீவன் வந்து உற்பத்தி ஆகுது. அதுவும் திடீர்னு உற்பத்தி ஆயிடாது.
அது ஏதோ திடீர்னுலாம் வரல. அது வந்து என்ன சொல்லியிருக்கு பாகவதத்துல, கர்மனா தெய்வ நேத்திரேன ஜெந்தர் தேகோபபத்தி. ஒரு 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 ஆண் பெண் சேரும்போது அவள் குழந்தை உற்பத்தி ஆகணும். அது கூட இறைவனுடைய அனுகிரகம், தெய்வ நேத்திரேன. அப்புறம் அவங்கவுங்க கர்ம வினைக்கு தகுந்தாற் போல. சிலர் வசதியான குடும்பத்துல பிறக்கிறாங்க, சிலர் சாதாரண குடும்பத்துல பிறக்கிறாங்க, சிலர் ஏழை குடும்பத்துல பிறக்கிறாங்க, சிலர் மனித உடல்ல இருக்காங்க. தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. உயிரினங்கள்ல 84 லட்சம் வகை இருக்கு. ஜலஜா நவலக்ஷாணி, ஸ்தாவரா லக்ஷ விஞ்சதி, கிருமயோர் உத்தரசங்கரா, பக்ஷி நாம் நவலக்ஷணம். பறவைகள்ல மட்டும் 11 லட்சம் இருக்கு. தண்ணியில உயிரினங்கள் வந்து 9 லட்சம் இருக்கு. ஜலஜா நவலக்ஷாணி. தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ள 9 லட்சமான உயிரினம். நீங்க டிஸ்கவரி சேனல் பார்த்தா நிறைய பார்க்கலாம் இல்லையா, நேஷனல் ஜியோகிராபி எல்லாம் போடுறாங்களே, அதுல நிறைய உயிரினங்களை பார்க்கலாம் தண்ணிக்குள்ள. காற்றுல நிறைய உயிரினங்கள் இருக்கு. அப்போ உயிரினங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சூட்சமானது. ஆன்மா வந்து கண்ணால பார்க்க முடியாது. அதனால இல்லைன்னு ஆயிடாது. ஆன்மா பரமாத்மா ரெண்டு இருக்கு. ஒன்னு ஜீவாத்மா, இன்னொரு பரமாத்மா. பரமாத்மான கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா. அது எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ண பரமாத்மான்னு தெரியாத ஆளே கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த கிராம நகரத்துல போனாலும் கிருஷ்ண பரமாத்மாவா அப்படின்னு. இங்க கூட ஒரு பஸ் ஓடுது, துறையூர்ல இருந்து பெரம்பலூர், கிருஷ்ண பரமாத்மான்னு ஒரு பஸ் ஓடுது. பஸ்ஸுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு பேரு, நல்ல நல்ல பேர் வச்சிருக்காங்க. பப்பி குப்பின்னு எல்லாம் வைக்காம கிருஷ்ண பரமாத்மா. சோ கிருஷ்ண பரமாத்மா, அப்புறம் ஜீவாத்மா. நம்ம ஜீவாத்மா, கிருஷ்ணா வந்து பரமாத்மா. சோ இந்த ஜீவாத்மா இருக்குல்ல, இந்த உடல் இருக்கிற ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவுக்கு தேவையான வசதியை பகவான் செய்து கொடுக்கிறார். எப்படி வந்து மகேந்திரன், அவர் பேரு மகேஸ்வரன். மகேஸ்வரன் ஐயா வந்து குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா. காலேஜ் படிக்க வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், தூங்க வைக்கணும், வீடு வேணும், துணிமணி வேணும். அப்போ அவர் அப்பா, ஒரு தந்தை என்ன பண்றாரு, பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து கொடுக்கிறார். அப்ப ஜெகத்துக்கு ஒரு தந்தை இருக்காரு. பிதாகமஸ்ய ஜெகதோ, பகவத்கீதையில இருக்கு. பகவத்கீதை 9ஆம் அத்தியாயத்துல 17ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாம் கிருஷ்ணர் தான். ஏன்னா இந்த உடலை நமக்கு நமக்கு பகவான் தான் கிடைச்சது. இந்த உடலை நம்ம உற்பத்தி பண்ணல, கடவுளுடைய மேற்பார்வையில கிடைச்சது. அது கூட நம்ம டிசைட் பண்ண முடியாது. எனக்கு மனுஷ உடல் தான் வேணும், நான் பணக்கார குடும்பத்துல பிறக்கணும், அது நம்ம கர்மா தான் டிசைட் பண்ணும். நம்ம என்ன மாதிரி செயல் பண்றோமோ அது தீர்மானிக்க நமக்கு என்ன மாதிரி உடல் கொடுக்கணும். அப்போ இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, ஜீவாத்மா இந்த உடல் இருக்கு. ஆன்மா கண்ணுக்கு தெரியாது, ஆனா உணரலாம். ஆன்மா இருக்கிறது எப்படி உணரலாம்? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என்னால எப்படி பேச முடியுது? ஆத்மா இருக்கிறதுனால பேசுறேன். இப்ப என் உடம்புல உயிர் இல்லை, பேச முடியுமா? அப்படியே படுத்திருப்பேன் இல்லையா. நீங்க இறந்து போன வீட்டுல பார்த்தா அப்படியே அந்த டெட் பாடி இருக்கும், பேச ஒண்ணும் மாட்டாங்க. எல்லாம் அழுவாங்க, போயிட்டியே போயிட்டியே. எங்க போயிட்டாங்க? அங்கதானே படுத்திருக்காங்க. யாரு போயிட்டாங்க? ஆன்மா போயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ இருக்காங்க, உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்க. அப்புறம் உடம்பு வைத்தியம் எல்லாம் பண்ணி குணமானு வீட்டுக்கு கூட்டு வந்தோம். அப்ப என்கிட்ட கேக்குறீங்க, பாட்டி எப்படி இருக்காங்க, தாத்தா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதே வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? தாத்தா போயிட்டாரு, பாட்டி போயிட்டாங்க, ஆனா பாடி மட்டும் வீட்டுக்கு வந்துருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? பாடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். போகும்போது தாத்தாவா போனாரு, வரும்போது பாடியா. போகும்போது பாட்டியா போனாங்க, வரும்போது பாடி. அப்ப உயிரோட வந்தாதான் தாத்தா பாட்டி, உயிரோட திரும்பி வந்தா தாத்தா பாட்டி. எல்லாம் ஹாஸ்பிட்டலே போயிட்டாங்க, இல்ல வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க, இனி ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும், அந்த பாடிக்கு என்னென்ன பண்ணும். அப்ப மட்டும் சொல்றோம் அது உடம்புன்னு. எப்ப நமக்கு இந்த உடம்புன்னு சொல்றோம்? இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு போனா. ஆன்மா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் என்ன நினைச்சுக்கிறோம்? நான்கிற பொய் அகங்காரம் தடுக்குது. இது பொய் அகங்காரம் என்ன தெரியுமா? நான் இந்த உடம்பு அப்படிங்கிறது. நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பொய் அகங்காரம் வந்து நான் உடம்பு, இது என்னுடைய இது பொய் அகங்காரம். ஆனா நானே இந்த உடம்பு கிடையாது, நான் ஆன்மா. அப்ப ஆன்மா வந்து ரொம்ப சின்னது, கண்ணுக்கு தெரியாத, ஆனா உணரலாம். இப்ப என்ன கிள்ளுனா வலிக்கும், என்ன குத்துனா வலிக்கும், என்ன திட்டுனா வலிக்குது. இதே உடம்புல உயிர் இல்ல, என்ன கிள்ளுனா வலிக்குமா, குத்துனா வலிக்குமா, திட்டுனா வலிக்குமா? ஒரு ரியாக்ஷனும் இருக்கு. அப்போ ஆன்மா இந்த உடல் இருக்கிறதுக்கான அறிகுறி வந்து கான்சியஸ்னஸ், உணர்வு. இறந்து போன உடல்ல உணர்வு இருக்குமா? இருக்காது. அப்ப ஆத்மாவுடைய அறிகுறி உணர்வு. அப்போ இந்த ரெண்டு விஷயம், ஒண்ணு பௌதிக சக்தி, இன்னொன்னு ஆன்மீக சக்தி. கிருஷ்ணர் வந்து சக்திமான், புரியுதா உங்களுக்கு? சக்திமான் சக்தி. ஒண்ணு பௌதிக சக்தி, இன்னொன்னு ஆன்மீக சக்தி. இந்த ஜட உலகம் கடவுளுடைய பௌதிக சக்தி, மெட்டீரியல் நேச்சர். மெட்டீரியல் நேச்சர் வந்து கிருஷ்ணாவுடைய மெட்டீரியல் எனர்ஜி, பௌதிக சக்தி.
நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 5ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், பூமிராப்போ அனலோவாயு கமனோர் புத்திரே வச்ச அகங்காரம் இதயமே பின்னாம் பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இது என்னிடம் பிரிந்த சக்தின்னு சொல்றாரு. இதுக்கு மேல இன்னொரு சக்தி இருக்குன்னு சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. அதே அத்தியாயத்துல 7ஆம் அத்தியாயத்துல அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, அபரிய விதஸ்தான்யாம் பிரகிருதி பித்தி மே பரா ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரிதே ஜெகத். இந்த ஜட உலகத்துக்கு மேல இன்னொரு சக்தி இருக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது. இந்த உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவற்றது. இதுதான் பகவத்கீதையோட முதல் பாடமே. பகவத்கீதையோட முதல் பாடம் என்னது? இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. இந்த உடல் தற்காலிகமானது, ஆத்மா நித்தியமானது. ஏன்னா ஆன்மா இறைவனுடைய ஒரு சிறிய அம்சம். நம்ம எல்லாருமே கடவுளுடைய ஒரு சிறிய அம்சம். நெருப்பு பொறி மாதிரி. நெருப்புல இருந்து வர நெருப்பு பொறியும் நெருப்போடைய அம்சம் தான். ஆனா சிறிய அளவு சக்தி இருக்கு. அதனாலதான் வேத மந்திரம் என்ன சொல்லியிருக்கு, பகவானை பத்தி சொல்லும் போது, அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்து நிகிதோ குகாயான். கடவுள் சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். அவர் இல்லாத இடம் இல்ல, அவர் எங்கும் வியாபிச்சிருக்க. அதனால இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். இந்த கல்வி இப்ப இல்ல. ஒரு காலத்துல குருகுலத்துல இந்த பாடம் எல்லாம் இருந்தது. பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இந்த பாடம் எல்லாம் இருக்கு இல்லையா, இது ஆன்மா பற்றி சொல்லிக் கொடுக்கும். ஆத்மானா என்ன, ஆத்மா எப்படி இந்த உடம்புல வந்தது, ஆத்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மரணம்னா என்ன, மறுபிறவி இருக்கா, அப்படி மறுபிறவி இருந்தா என்ன மாதிரி உடல் கிடைக்கும் நமக்கு, இதெல்லாம் பாடம் இருந்தது. இன்னைக்கு பாடம் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, காசு எங்க சம்பாதிக்கலாம், பணம் எங்க சம்பாதிக்கலாம், எப்படி எந்த துறையில படிச்சு அதுல என்ன சாகசம் பண்ணலாம், பௌதிக கல்வி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு படிக்கிறது பூரா உடல் சார்ந்த கல்விதான். ஆன்மா கல்வி யாரும் சொல்லி தரல. ஆனா இங்க வேதங்கள்ல தெளிவா சொல்லியிருக்கு, மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன. இப்ப எவ்வளவு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன்களை உட்கார வச்சு பகவத்கீதை சொன்னா புரியுமா, பாகவதம் சொன்னா புரியுமா? ஆனா மனிதனால புரிஞ்சுக்க முடியும். அப்ப மனித வாழ்க்கையோட நோக்கம் ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, கேள்வி கேட்கணும். எப்ப மனித வாழ்க்கை தொடங்குது பாகவதம் சொல்லியிருக்குன்னா, காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோய் சேச கர்மவி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கணும். நான் யாரு, நான் இந்த உடம்பா, ஆன்மாவா, ஆத்மானா என்ன, எனக்கே கஷ்டம் வருது, ஏன் இந்த உலகத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியல, ஏன் நிம்மதியா இருக்க முயற்சி பண்றாங்க, உண்மையான ஆனந்தம் என்னது, உண்மையான நிம்மதி எங்க இருக்கு, எங்க அமைதி கிடைக்கும், கேள்வி கேட்கிறாங்க. ஆனா எங்க கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு இருக்க இல்லையா? அப்போ கேள்வி கேட்கணும், இந்த உடல்னா என்ன, ஆத்மானா என்ன. அப்ப இந்த உடல் கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, ஆன்மா கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. அப்ப ஏன் ஆத்மாக்கு இந்த உடல் கிடைச்சது? ஏன்னா ஆன்மா தவறு பண்ணிடுத்து. என்ன தவறு பண்ணிடுத்து? கிருஷ்ணர் வேண்டாம் எனக்கு, நான் தனிச்சு அனுபவிக்கணும். நம்ம எல்லாருமே கடவுளோடு இருந்தவங்க தான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். இங்க படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசியும், இந்த பூமியில காணக்கூடிய எல்லா உயிரினங்களும் கடவுளுடைய குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். ஆனா என்ன பண்ணிட்டோம், அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு கடவுள் வேண்டாம், நான் அனுபவிக்கணுமே. அந்த நான் வந்துச்சு, அப்போ நான் அனுபவிக்கணும், நான் கட்டுப்படுத்தணும், நான் எஜமானா இருக்கணும். அப்போ கடவுள் இந்த உலகத்தை படிச்சேன். அதுக்கு பிரபுபார் என்ன உதாரணம் தருவார்னா, சிறைச்சாலை உதாரணமா தருவார். அரசாங்கத்துக்கு சிறைச்சாலை பண்ணுங்கிற எண்ணம் இல்லை, ஜெயில் வைக்கணும்னு. ஆனா ஜெயில் வைக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறக்கூடிய குடிமக்கள் இருப்பாங்க. குடிமக்கள் நல்ல குடிமக்கள் இருப்பாங்க, அரசாங்கத்துடைய சட்ட திட்டத்தை பின்பற்றக்கூடிய குடிமக்கள் இருப்பாங்க, அதை உதாசீனப்படுத்துறவங்க இருப்பாங்க. அப்போ அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறுறவங்க அரசாங்கத்தால தண்டிக்கப்படுறாங்க. அரசாங்கத்துடைய நோக்கம் அவங்களை தண்டிக்கணும் இல்ல, அவங்க திருந்தணும். அப்ப இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டதுன்னா, நம்ம எல்லாம் திருந்தணுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு. என்ன சுவாமி, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் திருந்தணும்னு சொல்றீங்களா, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கலாம். கிருஷ்ணரை மறந்ததே பெரிய தப்பு தான். நான் அனுபவிக்க நினைச்சது 2வது தப்பு இல்லையா? இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம. எனக்கு கடவுள் வேண்டாம், எனக்கு கடவுளுடைய உலகம் வேண்டாம், இதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு. அதை பற்றி பகவத்கீதை படிச்சுலே 15ஆம் அத்தியாயம். அந்த 15ஆம் அத்தியாயத்துல 7ஆம் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு கடவுளுடைய உலகத்தை பத்தி. 6ஆம் ஸ்லோகம், 6ஆம் ஸ்லோகத்துல 15.6, நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா எத்கத்வானி நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. பகவான் சொல்றாரு, என்னுடைய உலகத்துல சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அப்புறம் எப்படி சாமி வெளிச்சம் இருக்குவாங்க? கேள்வி வந்துடும் இல்லையா? என்னங்க, சூரியனும் தேவையில்லைங்கிறீங்க, சந்திரனும் தேவையில்லைங்கிறீங்க, மின்சாரமும் தேவையில்லை, அப்ப எப்படி வெளிச்சம் இருக்கும்? அது சுயப்பிரகாசமுடைய கிரகம்.
இப்போ சூரியனுக்கு யாராவது போய் லைட்டு போடணுமா? தேவையில்லை. சூரியனுக்கு இயல்பாகவே வெளிச்சம், அது சுய பிரகாசம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய கிரகத்துல வந்து சந்திரன் சூரியன், அதுக்கு சந்திரன் வந்து சூரியனுடைய பிம்பத்தோடைய வெளிப்பாடு, அந்த எனர்ஜி, அந்த கிரேவுடைய இதுதான் எக்ஸ்பென்ஷன் தான். அப்போ சூரியனுக்கு வெளிச்சம் தேவையில்லை, ஏன்னா சுயப்பிரகாசம் உடையது. அதே மாதிரி இறைவனுடைய உலகம் வந்து வைகுந்தா. வைகுந்தான துன்பமே கிடையாது, துன்பமே இல்லாத ஒரு இடம். அப்ப பாருங்க நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கோம். துன்பமே இல்லாத இடத்த விட்டு துன்பமான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க இந்த உலகத்துல துன்பம். எப்ப துன்பம்? இந்த உடம்பு எடுத்ததுந்தே துன்பம் தான். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம் சொல்றார் கிருஷ்ணன் பகவத்கீதையுடைய 16ஆம் அத்தியாயத்துல. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இது 4மே துக்கம் தான். யாராவது சொல்லுவாங்களா? இல்ல இல்ல சுவாமி, நான் பிறந்ததுல இருந்தே சந்தோஷமா தான் இருக்கேன், பிறக்கும் போதே சிரிச்சுட்டே தான் பிறந்தோம் அப்படி சிரிச்சுட்டே பிறந்தேன்னு சொல்றாரு. எந்த குழந்தையும் சிரிச்சுட்டு பிறக்கல. அதே மாதிரி இறந்து போகும்போது யாராவது சிரிச்சுட்டே இறந்து போறாங்களா? அழுதுட்டா போறாங்க. நோய் வந்தாலும் அழுகுறாங்க, வயசானாலும் அழுகு. நம்ம வாழ்க்கை பூரா அழுதுட்டே தான் இருக்கும். கிருஷ்ண பக்திக்கு வந்தாலும் அழுகணும். எப்படி அழுகணும்? கிருஷ்ணருக்காக அழுகணும், கிருஷ்ண பக்தி வேணும்னு. அப்போ நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லிக்கலாம், அழுகை தவிர்க்கவே முடியாது. அது பௌதிகத்துக்காக அழுகிறமா, ஆன்மீகத்துக்காக அழுகிறமா இருக்கு. ஓ உண்மையான இயக்கம் என்னன்னா, சே நான் கடவுளை விட்டு இங்க வந்துட்டேனே, கடவுளை பிரிஞ்சு வந்துட்டேனே, இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, நான் ஏன் திரும்ப போய் அவர் கூட இருக்கக்கூடாது? அது உண்மையான இயக்கம். ஆனா அது நமக்கு தெரியல. இங்க என்ன பண்றோம்? இங்க நிலைமையை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பிரபுபார் தான் சொல்லுவாரு, பீப்புள் ஆர் லிவிங் இன் ஆர் ஆல்வேஸ் வாண்டட் டு ஸ்ட்ரகிளிங் ஃபார் தேர் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவார். பௌதிக வாழ்க்கையை தக்க வச்சுக்க ஒரு ஜீவனும் போராடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நான் சரி பண்ணிடலாம் இந்த வாழ்க்கையை அப்படி போராடுறாங்க. வாழ்க்கை பூரா போராட்டமா தான் இருக்கு. அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு கிருஷ்ணரை சரணடைஞ்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் ஏற்க மறுக்குது. இந்த பொய்யங்காரம் வந்து ஏற்க மறுக்குது, நான் ஏன் கிருஷ்ணாவை சரணடைச்சு. ஸோ அப்போ இந்த ஆன்மாவுக்கு முதல் கல்வியை வந்து பகவத்கீதை முதல் பாடமே நம்மள அறியாமிருந்து விடுவிக்கிறதா. நான் இந்த உடம்பு கிடையாது, ஆன்மா. நானு இந்த உடல் அல்ல, ஆன்மா. அதான் ஃபர்ஸ்ட் லெசன். பகவத்கீதை ஃபர்ஸ்ட் டீச்சிங்கே அதான். ஆத்மாங்கிறது என்ன, இந்த ஜட உலகம் பௌதி இயற்கைங்கிறது என்ன, பரமாத்மாங்கிறவர் யாரு, அப்புறம் காலம், இங்க டைம் எப்படி ஒர்க் பண்ணுது, அப்புறம் கர்மா, செயலோட வினை, எந்த செயல் பண்ண இந்த மாதிரி வினைகள். இந்த 5 விஷயம் பகவத்கீதை முழுவதுமே இந்த 5 விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஆத்மானா என்ன, இந்த ஜட உலகம் பௌதி இயற்கைனா என்ன, பரமாத்மாங்கிறவர் யாரு, காலம் இங்க எப்படி செயல்படுது, கர்மா, நம்ம எந்த செயல் பண்ண என்ன வினை அனுபவிக்கிறோம். சோ இது பகவத்கீதை முழுவதும் இருக்கு. அப்ப இது கட்டாயமான பாடம் இல்லையா? பகவத்கீதை வந்து எல்லாருக்கும் கட்டாயமான பாடம். இது எந்த ஒரு இனத்துக்கோ மதத்துக்கோ சமுதாயத்துக்கோ பொருத்தமானது அல்ல, இது எல்லோருக்கும் பொருத்தமானது. ஏன்னா உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. அவன் ஆத்மா மறந்து போய் இது ஏன் நாடு ஓ நாடு சண்டை போட்டு இருக்கு. எனக்கு சொந்தம், இந்த எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், இந்த பூமி எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், அது இங்க எதுக்குமே யாருக்குமே சொந்தம் கிடையாது, எல்லாம் இறைவனுடைய. பார்க்க போற எல்லாம் இறைவனுடைய சொத்து. நம்ம இறைவனுடைய குழந்தைங்க, அனுபவிக்கலாம், உரிமை கொண்டாட முடியாது. அப்பாவுடைய சொத்தை பிள்ளை அனுபவிக்கலாம். இந்த பூர்வீக சொத்து சொல்லுவாங்க இல்லையா, பூர்வீக சொத்தை என்ன பண்ணலாம், பூர்வீக சொத்தை வந்து வம்சாவளிகள் அனுபவிக்கலாம். ஆனா உரிமை கொண்டு ஏன் சொத்துன்னு உரிமை கொண்டாட முடியாது, ஏன் பாட்டம் போட்டு சொத்துன்னு அனுபவிச்சுக்கலாம். அந்த மாதிரி இங்க காணக்கூடிய அனிமே இறைவனுடைய சொத்து, அது நம்ம அனுபவிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஓகே, நான் இங்க தண்ணி எடுத்துக்கிறேன், பால் எடுத்துக்கிறேன், தானியங்கள் எடுத்துக்கிறேன், அப்போ நான் வந்து இறைவனுக்கு கடன் பட்டிருக்கேன். அப்ப அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அப்போ பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் ஒரு வாதம் செய்யறார். என்ன செய்யறாருன்னா, என்ன சொல்றாருன்னா, சங்கரோ நரகாயைவ குலஜானா குலசச்ச வதந்தி பிதரோகியேஷாம் லுப்த பிண்டோ தகக்கிரியா. இந்த யுத்தத்துல வந்து மகாபாரத யுத்தம் நடந்தது இல்லையா, இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு அர்ஜுனன் முதல்ல சொல்றாரு. இந்த யுத்தம் வேண்டாம், இது தர்மம் இல்ல, இது அதர்மம், இது பாவம் வந்து சேரும், இவங்க எல்லாம் கொண்டுட்டு நமக்கு பாவம் தான், அவங்க வேணா பாவியா இருந்துட்டு போயிட்டோம், அவங்க வேணா நம்மளை கொல்லட்டும், நாமே அவங்களை கொல்லணும், நாமையே பாவம் செய்ய இப்படிலாம் அர்ஜுனன் வந்து வாதம் செய்வார் கிருஷ்ணர்கிட்ட. அதுல ஒண்ணு சொல்றாரு, இந்த யுத்தத்துல வந்து பீஷ்மர் துரோணர் மாதிரி பெரியவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா இளைய தலைமுறை யார் வழி நடத்துவாங்க, அவங்க தவறான வழியில போயிடுவாங்க. அப்ப இறந்து போன பித்திருக்களுக்கு கர்மம் செய்யாம அவங்க நரகத்துக்கு போய் கஷ்டப்படுவாங்க. சங்கரோ நரகாயைவ குலஜானாம் குலசச்ச. குல தர்மத்தை விட்டுட்டா என்ன ஆயிடும், ஒரு குலத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த குல தர்மத்தை செய்யாம விட்டா அது குல நாசமாயிடும். குல நாசமான என்ன ஆயிடும், அந்த தலைமுறை எல்லாம் தவறான வழியில போய் வர்ண சங்கரா, தேவையில்லாத சந்ததி ஆயிடும். அந்த முன்னோர்கள் என்ன வாங்க, இறந்து போன பித்திருக்கெல்லாம் நரகத்துல போய் வேறு ஒரு உடம்பு கிடையாம கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு சயின்ஸ், ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இது ஆன்மீக அறிவியல். எப்படின்னு சொன்னா, இப்ப நான் இருக்கேன், நான் இந்த உடம்புல இருக்கேன்,
நான் இந்த உடம்பை விட்ட உடனே நான் எங்க போகணும் அப்படின்னு இருக்கு. இந்த ஆன்மா இந்த உடலை விட்டா எங்க போகணும்? ஆன்மாவுடைய டெஸ்டினேஷன், ஆன்மாவுடைய இலக்கு என்னன்னா கிருஷ்ணர்ட்ட போகணும். நம்ம கடவுள்கிட்ட திரும்ப போகணும். அதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். ஆன்மா வந்து இறைவனுடைய அடியை சேரணும். அதுதான் வேதம் சொல்லியிருக்கு. தர்ம அர்த்த காம மோக்ஷா. தமிழ்ல சொன்னா அறம் பொருள் இன்பம் வீடு. அறம், தர்மம். இப்போ உங்களுடைய தர்மம் என்ன? இப்போ எனக்கு ஒரு தர்மம் இருக்கு, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. நான் வந்து பிரம்மச்சேரி, நாங்க பிரம்மச்சேரி தர்மத்தை ஃபாலோ பண்றோம். நீங்க கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்றீங்க. அப்ப கிரகஸ்தனுக்கான தர்மம், ஒரு குடும்பஸ்தனுக்கான தர்மம் என்ன? ஒரு பிரம்மச்சரியன் மாணவருடைய தர்மம் என்ன? ஒரு சன்னியாசியோட தர்மம் என்ன? இது தர்மம். அவங்கவங்க தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பஸ்தனை எப்படி வேலை செய்யணும், எப்படி மனைவியை பார்த்துக்கணும், எப்படி பிள்ளைகளை பார்த்து, அது ஒரு தர்மம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் வேணும். குடும்பம் நடத்துறதுக்கு, பிள்ளைகளை கவனிச்சுக்கிறதுக்கு, அறம், பொருள். அப்புறம் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கொள்ள ஆசை இருக்கும். ஒரு வீடு கட்டணும், குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது நியாயமானது. நியாயமான ஆசை. அப்ப அறம், பொருள், இன்பம். இதோட நின்றுக்கூடாது. இறுதியில மோட்சம்னு ஒண்ணு இருக்கு. இதோட நின்றுட்டா, அறம், பொருள், இன்பத்தோட நின்றுட்டா மனித வாழ்க்கை பூர்த்தி அடையாது. அந்த மோட்சத்துக்கு போகணும். மோட்சக்கான பாதை திறக்கணும். மீண்டும் பிறவா நிலை அடையணும். இல்லையா? ஒரு யோசிச்சு பாருங்க. இப்பவே நம்ம இந்த ஜட உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம். மீண்டும் பிறந்தா என்ன ஆகும்? நாளுக்கு நாள் வெயில் அதிகமாயிட்டு இருக்கு, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, மழை பெய்ய மாட்டேங்குது, புதுசு புதுசா சண்டை போட்டுக்கிறாங்க, வியாதி வருது. இதா ஏதோ ஒரு வகையில பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்க பிரச்சனை இல்லாம நிம்மதியா யாரும் வாழ்றதே இல்லை. யாராவது ஏதோ வகையில தகராறு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சிலப்ப மனதால தொந்தரவு வருது, உடலால தொந்தரவு வருது, இயற்கையினால் ஏதோ வகையான துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கு. இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க நம்ம வாழ்றதுக்கு சூட்டபிளான இடம் இல்லை இது. இந்த உலகம் வந்து நம்ம வாழ்றதுக்கு தகுந்த இடம் இல்லை. அப்ப நம்ம வாழ்றதுக்கு தகுந்த இடம் என்னது? பகவானுடைய உலகம். அதுதான் வேதம் சொல்லிக்கு நீங்க வந்து இறுதியில மோட்சத்துக்கு வரணும். அப்போ புத்தரனுடைய கடமை, ஒரு பையனுடைய கடமை என்னன்னா, அவரும் மோட்சம் அடையணும், தன் முன்னோர்களை விடுவிக்கணும். அப்ப பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பூமியில பிறந்த ஒரு குழந்தையும் கடைக்காரனா தான் பிறந்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பூரா கடைக்காரனாக்கி வச்சிருக்காங்க இல்லையா, இலவசம் கொடுத்து கொடுத்து. அது மாதிரி பூமியில பிறக்கிறவங்கள கடைக்காரன் இருக்கும். தமிழ்நாடு வந்து பல ஆயிரம் கோடி கடன்ல இருக்கு. ஆனா மக்கள் நினைச்சிருக்காங்க பரவாயில்ல, அரசாங்கம் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குதுன்னு. அந்த கடன் பூரா அவன் தலையில தான் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நீங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம கடைக்காரனா தான் இருக்க போறாங்க. ரெண்டாவது என்ன, ஒண்ணு கடன் சொல்லி அதிகரிப்பாங்க, இல்ல அதே நிலைமையில வச்சிருப்பாங்க. யார் வந்தாலும் கடனை ஒண்ணு கூட்டி விட்டுருவாங்க, இல்ல இருக்கிற கடன் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இந்த கடன் தீர போறது இல்ல. இது இதுக்குள்ள தீர போறது இல்ல. அதே மாதிரி ஜீவாத்மாவை நம்ம பிறந்தோம் இல்லையா, நம்ம பிறக்கும் போதே கடைக்காரனா தான் பிறந்திருக்கும். நம்ம 5 பேர் கடைக்காரனா இருக்கோம். அப்ப நீங்க நினைக்கலாம், இல்லையே நான் ஒருத்தட்டி கடன் வாங்கவே இல்லையே. வாங்கியிருக்கோம். தேவ ரிஷி பூதாப்த பித்ருங்கிறான் நக்கிங்கரோ நாயம் ரிடீச்சராஜன். அதாவது பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம இந்த பிறக்கும் போது இந்த பூமியில ஒரு குழந்தை பிறந்தா அது தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கு. எப்படி தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம்? சூரிய நிலையில விவசாயம் பண்ண முடியாது, சந்திர நிலையில தாவரங்கள் வளராது, வருண நிலையில நீர் கிடைக்காது, இந்த நிலையில மழை கிடைக்காது, காற்று வாயுல சுவாசிக்கவே முடியாது. அப்ப இவங்களை நம்ம கடன் பட்டிருக்கோம். இவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதே, மகாதேவ், இவங்களுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம். இவங்க எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இப்போ வந்து மகேஸ்வரன் சார் வந்து அரசாங்கத்துக்கு கரண்ட்டுக்கு பில்லு கட்டுறீங்க. இந்த வீடு கட்டினோடனே உங்களுக்கு கரண்ட் கனெக்ஷன் தான் பில்லு கட்டுறீங்க. 2 மாசத்துக்கு ஒருக்கா பில்லு வந்துடும். 2 மாசத்துக்கு ஒருக்கா பில்லு வந்தது, 1 மாசம் கட்டாம விட்டுட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? வந்து பீஸ் கட்டையை பிடிக்கிட்டு போயிடும். வந்து ஃபைனோட கட்டிட்டு கட்டையை வாங்கி வைப்போம். இல்லையா? அப்போ அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் நம்ம வரி கொடுக்குறோம், வரி கொடுக்குறோம். அரசாங்கம் நம்ம கரண்ட் கொடுக்குது. அரசாங்கம் சும்மா கொடுக்கல, நம்மகிட்ட வரியை வாங்கிட்டு கரண்ட் கொடுக்குது. அப்ப அந்த கொடுக்குற கரண்ட்டுக்கு வரி செலுத்துறோம். இல்லையா? வரி செலுத்தா மட்டும் உடனே பீஸ் கட்டி பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா சூரியன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இவ்வளவு நாள் மழை வெயில் வெளிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கு. சந்திரன் வந்து தாவரங்களை தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கான அந்த சக்தி வந்து சந்திரன் இருந்து கிடைக்குதுன்னு போப்பா சொல்றாரு. அப்புறம் நிலம், பூமி, பூமி தாய் வந்து நம்ம என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு. நிலத்தை தோண்டி எண்ணெய் எடுக்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, கனிமங்கள் எடுக்கிறாங்க. என்ன எடுத்தாலும் பூமி பொறுத்துக்கிட்டு சரி நம்ம குழந்தைய தானே, நம்ம குழந்தைய தானே கொடுத்துட்டே தான் இருக்கு. அப்ப பூமி கடன் பட்டிருக்கோம், சூரியனுக்கு கடன் பட்டிருக்கோம், இந்திரனுக்கு கடன் பட்டிருக்கோம், சந்திரனுக்கு, எப்படி பார்த்தா எல்லா தேவரும் கடன் பட்டிருக்கோம். சுவாசிக்கிற காற்று கூட நம்மளுக்கு கிடையாது. நம்ம சுவாசிக்கிற காற்று கூட நம்ம கிடையாது. அது கூட கடன் தான் வாங்கியிருக்கிறோம். வாங்கி விட்டு இருந்து கடன் வாங்கி சுவாசிட்டு இருக்கிறோம். இமைக்கு கூட ஒரு தேவதை இருக்காரு. கண் இப்படி சிமெண்ட் இல்லையா, அதுக்கு ஒரு தேவதை இன்சார்ஜா இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு அசைவுக்கு ஒரு தேவதை இன்சார்ஜா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். எப்படி இந்த கடன் அடைக்க போறோம்? கவர்மெண்ட் கொடுக்கலாம் பிடிக்கிட்டு போயிடுவான். கொஞ்சம் பாருங்க, அனௌன்ஸ் பண்ணுவான், தண்டோரா போடுவான். அன்னைக்கெல்லாம் வந்து தண்டோரா போட்டாங்க, இன்னைக்கு வந்து இப்படி தண்டோரா போடுவாங்க. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா,
வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் வரியில செலுத்தாதவங்க அரசாங்கத்துக்கு செலுத்திருங்க அப்படின்னு சொல்லி தண்டோரை போடுவோம். வரி கொடுத்துட்டே தான் இருக்கோம் நம்ம. எதுவும் இலவசமா இங்க யாரும் கொடுக்கல இல்லையா? அது மாதிரி தேவர்கள் நமக்கு இலவசமா கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க வரி கொடுக்கறதே இல்லை. அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம திரும்ப ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அப்ப அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். தேவ ரிஷி கணங்கள் நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரிஷிகள் தான் முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு மனிதர் குலத்துல இருக்கிறவன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தர்மம் என்ன அதர்மம் என்ன, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு ரிஷிகள்லாம் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. வியாசதேவர், நாரதர் இல்லையா? நாரதர், வியாசர், அப்புறம் வந்து சுகதேவ் கோஸ்வாமி, பரீட்சித் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அகஸ்தியர், புலஸ்தியர், இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு மனித குல தர்மத்தை நம்ம பின்பற்றுறது. அப்ப அந்த ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம். ரிஷிகள், முனிவர்கள், பக்தர்கள் பாகவதர்கள்லாம் மற்றவங்க நன்மைக்காக பிரேயர் பண்றாங்க. இப்ப காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறாங்க பிராமணர்கள்லாம், அவங்களுக்காக ஜபிக்கல. காயத்ரி மந்திரத்துல ஓம் பூர் போஸ்வாகா, ஓம் பூர் போஸ்வாகான்னு சொல்றோம். ஓம் பூர் போஸ்வா எல்லாம் 3 உலகத்தாருக்காகவும் பிரார்த்தனை பண்றோம். ஒரு பிராமணன் வந்து எல்லாருடைய நன்மைக்காக பிரார்த்தனை பண்றாரு. ஓ பகவானே, இந்த 3 உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அப்போ அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். பிராமணருக்கு கடன் பட்டிருக்கோம், ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், முனிவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். தேவ ரிஷி பூதாப்த மற்ற ஜீவராசிகள் மண்புழு இல்லைன்னா இயற்கையான உணவு நமக்கு கிடைக்காது. மண்புழுவுக்கு கடன் பட்டிருக்கோம், தேனிக்கு கடன் பட்டிருக்கோம். ஒரு வண்டு வந்து பூவுல இருந்து ஒரு மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பூல கொண்டு போய் வைக்குது, அது வந்து ஒரு பரிணாமம் பண்ணுது. அப்ப அந்த வண்டு கடன் பட்டிருக்கோம், தேனி கடன் பட்டிருக்கோம், பட்டுக்கு பூச்சி கடன் பட்டிருக்கோம், கோழிக்கு கடன் பட்டிருக்கோம், ஆடு மாடு எல்லா ஜீவனுக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம். ஆமா, பசு நமக்கு பால் கொடுக்குது, எருது வந்து நிலத்தை உழுது பயிராக்குது, கோழி வந்து அதை சாப்பிட்டு சாணம் வந்து இது போட்டு அதை வந்து தீவனம் போடுது, அதுக்கு அது உரமாகுது. பசுவுடைய சாணம் உரமாகுது. ஆனால் பசுவுக்கு என்ன செய்யறோம்? எருதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? பட்டுப்பூச்சிக்கு என்ன செய்யறோம்? தேனீக்களுக்கு என்ன செய்யும்? தேனிட்டு இருந்து தேன் எடுத்துக்கிறோம். தேனீக்களுக்கு என்ன பண்றோம்? எவ்வளவு ஜீவராசிகள், அதான் இந்த உலகத்துல எவ்வளவு ஜீவராசி நமக்கு உதவி செய்யறான். மனிதன் மட்டும் தான் சுயநலவாதியா இருக்கான். அதை எடுத்துக்கிட்டு அதை கொல்லவும் செய்யும். அதுட்டு இருந்து எடுத்துக்குவான், அதுக்கு பிரதிபகாரம் பண்ண மாட்டான். உபகாரம் பண்ணல உபத்திரம் பண்ணாம இருக்கணும், உபகாரம் பண்ண மாட்டான், உபத்திரம் செய்வான். அதாவது கலியுகத்துல மக்கள் வந்து ரொம்ப கீழே மோசமா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு ஆத்ம தத்துவமே தெரியாது. ஆத்ம தத்துவமே தெரியாதனால எல்லாம் புலன்பத்துக்கு நினைச்சிட்டு இருக்கான். படைக்கப்பட்டதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு, நான் யாரை வேணாலும் கொல்லலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கிடையாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, உனக்கு தேவையானது இவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க. அப்ப மற்ற ஜீவராசிக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். தேவ ரிஷி பூதாத்திர பித்திருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இப்போ ஒரு குடும்பம் ஒரு 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 குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தா அந்த குடும்பத்துல இருக்கிற முன்னோருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். வம்சாவளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னோர்கள், அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்ப அந்த கடன் பித்திருக்களுடைய சாபம் வருமே அவங்க செய்யலாம் ஒழுங்கா. அந்த பித்திருக்களை வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம தாத்தாவோ பாட்டியோ இறந்து போனாங்கன்னா அவங்க எங்க போனாங்க தெரியாது. அவங்க நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம், இல்ல புண்ணிய ஆத்மாவா இருக்கலாம். அந்த பாவ ஆத்மாவோ புண்ணிய ஆத்மாவோ எங்கிருந்து கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகள்லாம் இருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு. இந்த பித்திரு கடமை செய்யணும். பித்திருக்களான தர்ப்பம், இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் செய்வாங்க இல்லையா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, இதெல்லாம் பித்திருக்களுக்கு வழிபாடு செய்வாங்க. அந்த பித்திருக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்கள வந்து நரகத்திலிருந்து விடுவிக்கணும். அதான் புத்ரா. பையனுக்கு புத்திரன்னு பேரு. புத்ரா திராயதே, இது பூஹு பூ 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 அப்படிங்கிற நரகம். அந்த நரகத்துக்கு போகாம காப்பாத்தம் தான் புத்திரன். பையன் நிறைய பேர் ஏன் வேணும்னு கேட்கறாங்க. ஒரு காலத்துல வந்து பையன் தான் குழந்தை, பையன் ஆம்பளை பையில வேணும், ஆம்பளை பிள்ளை. ஏன்னா ஆம்பளை பையன் சாஸ்திரத்துல யாகம் செய்ய முடியும், அவங்க வந்து இறந்து போன தர்ப்பணம் பண்ண முடியும். அந்த ஆண் சரீரத்துக்கு நிறைய ஒரு பெனிஃபிட் எல்லாம் இருக்கு. உடல் ரீதியா பார்த்தா ஒண்ணும் கிடையாது, ஆன்மாதான் உயர்ந்தது. இருந்தாலும் ஆணுடைய உடல்ல வரும்போது யாகங்கள் செய்யலாம், தமங்கள் பண்ணலாம், விரதங்கள் எல்லாமே பண்ணலாம், வேத கல்வி படிக்கலாம். அன்னைக்கெல்லாம் வந்து குருகுலத்துல பசங்க தான் போய் படிக்க முடிஞ்சது, பெண்களுக்கு குருகுல கல்வி தேவையில்லாம இருந்தது. ஏன் பெண்களுக்கு குருகுல கல்வி தேவையில்லை? அவங்களுக்கு தேவையானது வீட்லயே சொல்லி கொடுத்தாரு. அம்மாவுக்கே எல்லாம் தெரியும். ஒரு பொண்ணு வந்து எப்படி குடும்பம் நடத்தணும், பெற்றவங்ககிட்ட எப்படி இருக்கணும், பூத வீட்டுல எப்படி இருக்கணும், தர்மம் என்ன, இல்லற தர்மம் என்ன. இல்லறத்து அரசி பெண்கள் வந்து இல்லத்த அரசி, ஆண் வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம். அவன் வெளியில போய் சம்பாதிக்கணும், பொண்ணு வந்து வீட்டை நல்லா அவன் சம்பாரிச்சுட்டு வர்றதை நல்லபடியா குடும்பம் நடத்தணும். அந்த பொண்ணு தான் மகாலட்சுமி. அந்த பொண்ணு வந்து குடும்பம் நல்லா பாத்துக்கணும். அப்ப அதுக்கு தேவையான படிச்சு வீட்லயே இருந்தது. எதுக்குமே வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. பெங்களூருக்கோ இல்ல சென்னையிலயோ போய் பொண்ணு படிக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு காலம் வந்து நம்ம சுத்தி நம்மள ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பாவம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சிலந்தி பூச்சி மாதிரி. இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணும், இந்த ஒட்டரை பூச்சி இருக்கு இல்லையா, எட்டுக்கால் பூச்சி, அது ஒரு வலை பின்னிட்டு அதுக்குள்ள அதே மாட்டிக்கும். அதுதான் வலை பின்னிச்சு, அதே மாட்டிக்கிச்சு.
வெளியில போக முடியாது. அந்த மாதிரி மனுஷன் இன்னைக்கு தேவையில்லாத வசதிகளை பெருக்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். இதுதான் முட்டாள் அறியாமைன்னு இதுதான் சொல்றது. சாஸ்திரம் தான் சொல்லிட்டு இருக்கு அறியாமை. அப்ப இதெல்லாம் தெரியல மக்களுக்கு. இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஏதோ இது சடங்கு மாதிரி பண்றாங்க. இல்ல இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. இந்த பித்திருக்களோட சாபம்லாம் கிடையாது. நம்ம யாருக்கும் கடன் பட்டவங்க கிடையாது. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் தேவர்களுக்கு கடன் பட்டிருக்காங்க. மற்ற ஜீவராசி கடன் பட்டிருக்காங்க. முனிவர்கள் பிராமணர் கடன் பட்டிருக்காங்க. பித்திருகள் கடன் பட்டிருக்காங்க. தேவ ரிஷி பூதாப்த பித்ரு பெற்றோருக்கு கடன் பட்டிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கோம். அம்மா வந்து 10 மாசம் வயிற்றுல தாங்கி இருந்தா அந்த அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த குழந்தை வெளியில வரும்போது. அந்த அப்பா எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அவங்களுக்கு இப்ப இந்த கடனை எப்படி அடைக்கிறது? இது வாழ்நாள் முழுதும் அடைக்க முடியாது. இந்த 5 கடனையும் வந்து பஞ்சமா யஜ்யம்னு சொல்லுவாங்க. இந்த 5 கடனை வந்து வாழ்க்கை முழுவதும் அடைக்க முடியாது. ஆனா சாஸ்திரம் ஒரு வழி சொல்லியிருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் நீங்க. ஒருத்தரையும் அடைக்க வேண்டாம். இப்ப அரசாங்கத்துல வந்து எலெக்ஷன் டைம்ல சொல்லுவான். எலெக்ஷன் டைம்ல என்ன அனௌன்ஸ் பண்ணுவான்? உங்களுடைய விவசாய கடன் பூரா நான் ஒரேடியா ரத்து பண்ணிடுறேன். எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இல்லையா? இவ்வளவு நாள் வாங்கின கடன் எல்லாம் ஒரேடியா எங்களுக்கு எங்க மட்டும் நீங்க எங்க முத்திரையில குத்திருக்கீங்க. நாங்க வந்துட்டோம். உங்க கடனை பூரா ரத்து பண்ணிடுவோமா? செய்ய மாட்டாங்க 2வது. ஆனா சொல்றான். அப்போ வந்து நம்பி போடுறாங்க. இவருக்கு போட்டா நம்ம கடன் பூரா ரத்து பண்ணிடுவாங்க. விவசாய கடன், மாணவருக்கு கல்வி கடன் ரத்து பண்ணிடுறோம் நாங்க. இவ்வளவு நாள் நீங்க வாங்கின கடன்லாம் ரத்து பண்ணிடுறோம். அந்த மாதிரி சாஸ்திரம் என்ன? சாஸ்திரம் வந்து பொய் சொல்லாது. சாஸ்திரம் உண்மையை சொல்லும். சாஸ்திரம் வந்து அரசியல் கிடையாது. முன்ன சொல்லி பின்ன பேசுது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? நீங்க வந்து இதெல்லாம் அடைக்க முடியல பரவாயில்ல. தேவர்களுக்கு உண்டான கர்மாவை செய்ய முடியல. ரொம்ப எங்களால வந்து எல்லா தேவதையும் வழிபட முடியாது. 33 கோடி தேவதை இருக்கா. எப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்துறது? எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்மளால மனைவியை திருப்திப்படுத்த முடியல. கணவரால மனைவியை திருப்திப்படுத்த முடியல. மனைவியால கணவரை திருப்திப்படுத்த முடியல. பெற்றோரால் பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியல. பிள்ளைகளால பெற்றோரை திருப்திப்படுத்த முடியல. எல்லாரையும் எப்படி எல்லா தேவர்களையும் எப்படி திருப்திப்படுத்துறது? அப்போ தேவர்களை எல்லாரும் நம்ம தனித்தனியா திருப்திப்படுத்த முடியாது. அது அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் 2வது அந்த முனிவர் ரிஷிகளுக்கெல்லாம் என்ன பண்றது? அதுவும் தனித்தனியா எவ்வளவு முனிவர் ரிஷிகள்லாம் இருக்காங்க. முனிவர் ரிஷிகள்லாம் இருக்காங்க. அப்புறம் எவ்வளவு ஜீவராசிகள் இருக்காங்க. இவங்க கடல்ல எப்படி அடைக்கிறது? ஒரு வழி சொல்லியிருக்கு பாகவதத்துல. தேவரிஷி பூதாத் நிராமை பித்துங்கிறான். நக்கீங்கரோ நாயம் நினீச்ச ராஜன் சர்வாத்மனாயம் சரண்யம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகப்திகள். முகுந்தன், கிருஷ்ணருக்கு பேர் முகுந்தன், முக்தி அளிப்பவர். யார் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைகிறாங்களோ அவங்க எந்த கடனையும் தனிப்பட்ட விதத்தில் அடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹோல்சேல் எல்லாம் கிளியர் ஆயிடும். இது என்ன ஆச்சரியமா இருக்கேன்னா, அதுக்கும் பாகவத பதில் சொல்லியிருக்கு. பாகவதத்துல எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. பாகவதம் என்ன சொல்லியிருக்கு? இப்போ வந்து நீங்க வயல்ல வச்சிருக்கீங்க. வயல்ல வந்து நீங்க ஒரு விதை போடுறீங்க. அது ஒரு செடி வருது. ரோஜா ரோஜா போட்டீங்க. சரி, பொண்ணு ரோஸ் பூ கேட்டா அப்படின்னு ரோஜா செடி வச்சீங்க. இல்ல பகவானுக்கு பூவெல்லாம் வைக்கல. அந்த ரோஜா செடிக்கு எங்க தண்ணி விடுவீங்க? நீங்க வயல்ல போட்டா எங்க தண்ணி விடுவீங்க? வேருக்கு தண்ணி விடுவீங்க. வேருக்கு தண்ணி விட்ட உடனே இலை பூ கிளை எல்லாம் நல்லா வந்து ரோஜா பூ எல்லாம் அப்படி பூத்து குலுங்கும். இல்ல இல்ல, ரோஜா நல்லா செழிப்பா வரணும், நான் இலை மேல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், பூ மேல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், அந்த தண்டு மேல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன்னா அது தேவையில்லை, அவசியமே இல்லை. பக்கத்து வயல்காரங்க கிட்ட ஒரு ஆர்கியூ பண்றாரு. அவர் ஒரு முட்டாள் வச்சுக்கோங்களேன். பக்கத்து வயல்ல இருக்கிற ஒரு முட்டாள். அவர் சொன்னாரு, நான் எல்லா பக்கம் தண்ணி விடுவேன்னு. நான் இலை மேல விடுவேன், பூ மேல விடுவேன், இது ஏன் வயலு. ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணாரு, இது ஏன் வயலு, நான் இலை மேல தண்ணி விடுவேன், பூ மேல தண்ணி விடுவேன், வேர்ல எங்க வேணா தண்ணி விடுவேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். அதனால பாகவதம் வந்து நம்மளோட ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா பாகவதம் சொன்னவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் அதி புத்திசாலிவர். அவர் வந்து பகவானுடைய அவதாரம் வியாசதேவர். அவர் சொல்ற 2 இதான் நம்மளை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம ஆர்கியூ நம்ம உலகத்துல இந்த பூமியில ஆர்கியூ பண்றதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. அதே கிருஷ்ணரை மட்டும் வழிபடணும், நான் அந்த தேவதை கோயிலுக்கு போவேன், நான் இந்த வழிபடுவேன், நான் அந்த வழிபாடு செய்வேன், நான் அந்த சாமியார்ட்டு போவேன், என்ன வேணா சொல்லலாம். அதெல்லாம் பாகவதம் 2 உதாரணம் சொல்லியிருக்கு. யதார் தரோ மூல நிசேஷனேன தித்வந்தி தஸ்கந்த புஜோபசாகா. இப்போ வேருக்கு தண்ணி விட்டாலே போதும், இலை கிளை போல நல்லா வந்துடும். சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த உடம்புல எந்த பாகம் ரொம்ப முக்கியம்? மூளை, இதயம், கண்ணு, காது எல்லாம் இருக்கு. எந்த பாகம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க நீங்க? மகேஸ்வரன் எந்த பாகம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? நம்ம உடம்புல நிறைய பாகம் இருக்கு. இதயம், மூளை. பாருங்க, நிறைய பேர் இதயம் தான் சொல்றாங்க. இதயம் நல்ல சாப்பிடுவாங்களா எல்லாம்? சரி, இதயம். உங்களுக்கு நீங்க எந்த பாகம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? சரிங்க, நீங்க எல்லாம் வந்து ஆன்லைன்ல காது பிரபு. இவங்களுக்கு காது ரொம்ப முக்கியம். சரி, நீங்க ஒருத்தர கை தூக்குங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க, என்னென்ன பாக்குறோம்.
ஹரே பாருங்க, கிருஷ்ணா பிரபு. வயிறு பிரபு, வயிறு ஒருத்தருக்கு தான் வயிறு ரொம்ப முக்கியம் பிரபு. ஒருத்தருக்கு வயிறு ரொம்ப முக்கியங்கிறாங்க, ஒருத்தர் காது முக்கியம்னாங்க, இதயம் முக்கியம்னாங்க. மூளை யாருமே சொல்லலையே. மூளை வேண்டாமா? மூளை யாரும் முக்கியமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு மூளை சிறுநீரகம் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு? சரி, அவருக்கு சிறுநீரகம் ரொம்ப முக்கியம். உங்களுக்குமா? மூளை முக்கியம். உங்களுக்கு இதயம். சரி. இப்போ இங்க வந்து ஒருத்தர் சொன்னாங்க வயிறு ரொம்ப முக்கியம்னாங்க. இப்போ வந்து மகேஸ்வரன் வந்து அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு நைட் சாப்பாடு கொடுக்கவே இல்லை. உனக்கு இதயம் தான் ரொம்ப முக்கியம், நீ சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி நைட்டு பரவாயில்லன்னு சாப்பிடாம இருந்துட்டாங்க. காலையில எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கவே இல்லை. நீ இதயம் தான் முக்கியம்னு சொன்னேன், சாப்பிடாம இருக்கு இல்லையா? அப்ப இதயம் ஃபங்க்ஷன் ஆகுனா வயிற்றுக்கு உணவு போகணும். வயிற்றுக்குள்ள உணவு போனா எல்லா பாகம் நல்லா வேலை செய்யும். அதனாலதான் பாகவதம் 2 உதாரணம் கொடுத்தது. ஏன்னா நம்மள மாதிரி அதி புத்திசாலிக்கு பின்னாடி கேள்வி கேட்போம்னு தெரியும். நான் ஏன் வேர்ல தண்ணி விடணும், நான் இலை மேல விடுவேன், பூ மேல விடுவேன்னு. இப்போ மூளைக்கு தனியா இட்லி கொடுக்க முடியாது. மூளை நல்லா வேலை செய்யணும்னு வெண்டைக்காய் மூளைக்குள்ள போட முடியாது. வெண்டைக்காய் உழவு வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா வேலை செய்யும் சொல்றாங்க இல்லையா? வெண்டைக்காய் வயிற்றுக்குள்ள போகணும். மூளையை தவிர்த்து வெண்டைக்காய் போட முடியாது. காது நல்லா கேட்கணும், காதுக்குள்ள நான் ஜீரா ஊத்த முடியாது. மூக்கு நல்லா சுவாசிக்கணும், மூக்குள்ள இட்லி நுழைக்க முடியாது இல்லையா? சாம்பார் கண்ணுல ஊத்திக்க முடியாது, கண்ணு நல்லா தெரியணும். அப்ப இந்த உணவு எல்லாம் வயிற்றுக்குள்ள போகணும். இப்போ பிரபுபா ஒரு நாள் சொன்னார் ஒரு கிளாஸ்ல. பிரபுபா வந்து ரொம்ப அழகா ஸ்தாபகாச்சாரி இருக்காரு இல்லையா, போட்டோ வச்சிருப்போம், இங்க இருக்காரு. பிரபுபா ஒரு நாள் என்ன உதாரணம் கொடுத்தாருன்னா, இந்த கண்ணு காதல பேசிக்கிச்சான். ஒரு ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, கண்ணு காதல பேசுற மாதிரி. கண்ணு சொல்லிச்சான், நான் நல்லா பார்த்துட்டே இருக்கேன், இந்த வயிறு சாப்பிட்டு சும்மா இருக்குன்னு. கை சொல்லிச்சு, ஆமா நான் தான் பிசைஞ்சேன், நான் கஷ்டப்பட்டு பிசைஞ்ச வயிறு சும்மா இருக்கு. கால் சொல்லிச்சு, நான் தான் நடந்து போனேன். வாய் சொல்லிச்சு, நான் தான் மென்னேன். நம்ம இவ்வளவு வேலை பண்றோம், இந்த வயிறு மட்டும் சும்மா இருக்கு, வயிற்றுக்குள்ள உணவு கொடுக்க கூடாது. இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இந்த கை காலு கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து வயிற்றுக்கு உணவே கொடுக்க கூடாது, அது சும்மா இருக்கு, நம்ம தான் வந்து உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்து கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒருத்தர் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க. கண்ணு சொல்லி இதுக்கு முன்னால பார்க்க முடியாது, பெச வயிற்றுக்குள்ள உணவு போட்டு. காது சொல்லிச்சு, இருக்க குகிட்டு காது அடைக்குது. நீங்க ஏகாதசிக்கு வந்து நாங்கெல்லாம் சாப்பிடாம இருப்போம், நிர்ஜல் விரதம் இருப்போம். அந்த நிர்ஜல் விரதம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நைட் வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. நைட் நேரம் ஆக ஆக காதுக்குள்ள குயின்னு ஒரு சவுண்ட் வரும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? காதெல்லாம் அடைச்சிரும், மூக்கு அடைச்சிரும். அப்ப என்னாச்சு, வயிற்றுக்குள்ள உணவு போனதான் சக்தியே. அதனாலதான் பாகவதம் சொல்லுது, 2 உதாரணம் கொடுத்துருக்கு. வயிற்றுக்கு தான் உணவு கொடுக்கணும். வேருக்கு தண்ணி ஊத்தினாலே போதும். வேருக்கு தண்ணி ஊத்தினா இலை கிளை பூ பழம்லாம் நல்லா வரும். வயிற்றுக்கு உணவு கொடுத்துட்டா உடல் உள்ள எல்லா பாகம் நல்லா வேலை செய்யும். கை தனியா கால் தனியா மூளை தனியெல்லாம் வேலை செய்ய வேண்டாம். இதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். வயிற்றுக்குள்ள உணவு போன உடனே அந்த உணவு செரிமானம் ஆகி அது அந்த ரத்த நாளங்கள் மூலமா இதயத்துக்கு பிளட்டா அது டிரான்ஸ்ஃபர் ஆகி இதயத்துக்கு போகுது. இல்லாட்டி இதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா? 2 இருக்குல்லையா, தமனி 2 சரியா சொல்லுவாங்க, 2 டியூப் உள்ள போகுது. அது வந்து ஏதோ ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஃபுட்டு போனாதான் நடக்கும். இது ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க ஒழுங்கா சாப்பிடறது இல்லைன்னு சொல்லுவோம். டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உங்க பாடியில பிளட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க பீட்ரூட் நிறைய சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, ஏபிசி ஜூஸ் சாப்பிடுங்கலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன, வயிற்றுக்கு தான் உணவு போகணும். வயிற்றுக்கு உணவு போகல எதையும் வேலை செய்யாது, மூளையே வேலை செய்யாது. பசி வந்தா எல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? காலையில ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலன்னா விட்டுருவீங்களா நீங்க? பறக்கும் அங்கங்க தட்டு டம்ளர்லாம். என்ன நீ பசிக்குது எனக்கு, நீங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னா இல்லையா? அப்போ வந்து இந்த உடம்புக்கு உணவு, வயிற்றுக்கு உணவு அளிக்கிறதுனால யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்தந்தி ரஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாரம் எது இந்திரியானம் சர்வாகரன் அச்சுதேஜ்யா. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் அச்சுதன், பகவானுக்கு இன்னொரு பேர் அச்சுதா. பகவத்கீதையில் இருக்கு. 1ஆவது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்வார், கிருஷ்ணரை பார்த்து அச்சுதரேன்னு சொல்லுவார். அச்சுதரேன்னா வீழ்ச்சி அடையாதவர். கடவுள் என்னைக்குமே வீழ்ச்சி அடையாதவர். கடவுளை வழிபட்டாலும் வீழ்ச்சி கிடையாது. ஒரு பக்தனுக்கு வீழ்ச்சியே கிடையாது. அதான் பகவத்கீதையோட கன்க்ளூஷன். பகவத்கீதையோட முடிவு என்னன்னா, பகவத்கீதையோட முடிவு இருக்கணும் இல்லையா? பகவத்கீதை என்ன முடிவா சொல்லுது? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தரோ தனுக்கரா தத்திர சி விஜயோ பூதிர் திவா நீதின் மதிர்மம. எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க அர்ஜுனன் மாதிரி பக்தர் இருக்காங்களோ, அங்க செல்வம் வெற்றி அசாதாரணமான வலிமை இருக்கணும், சந்தேகமே வேண்டாம். நம்ம பகவான்கிட்ட வந்துட்டா எல்லாம் பூர்த்தி ஆயிடும். கிருஷ்ண பக்தி பண்ணா நம்ம யாருக்கும் கடன்பட்டவங்க கிடையாது. நம்ம முன்னோர்கள் ஆசீர்வதிப்பாங்க, பாரு என் குடும்பத்துல ஒரு கிருஷ்ண பக்தர் இருக்காரு, அவரால் தான் நான் ரகத்துக்கு போகாம தப்பிச்சிட்டேன். ஒரு தலைமுறை இல்ல, 21 தலைமுறை. பிரகலாதர்கிட்ட நரசிம்மதேவர் சொல்றார், பிரகலாதா, அவர் பிரகலாதர் கேட்டார் நரசிம்மர்கிட்ட, என் அப்பாவை நீங்க கொண்டுட்டீங்கோ, அவருக்கு மோட்சம் கொடுக்கணும். எர்ணிகசிபு ஒரு அசுரன், இந்த கதை தெரியலையா உங்களுக்கு? என்ன தெரியாதா? அந்த எர்ணிகசிபு ஒரு அசுரன். அவன் வந்து அசுரன் என்ன நினைப்பா, நானே கடவுள் நினைச்சிருந்தேன்.
இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி எண்ணெய் கசிப்பு இருக்கான் அந்த உலகத்துல. அவன் தனியே கடவுள் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு செகண்ட் பகவான் கதையை முடிச்சிடுவார். எண்ணெய் கசிப்பு நினைச்சா எனக்கு வந்து மரணமே வரக்கூடாது. அவன் தவம் பண்ணான், பிரம்மா குறிச்சு தவம் பண்ணி மரணமே வரக்கூடாது. பிரம்மா சொன்னா நானே ஒரு நாள் இறந்து போயிடுவேன். அப்புறம் எப்படி நான் உனக்கு மரணம் இல்லாம செய்வேன்? அப்ப ஏதாவது வரம் கொடுன்னா, அப்போ எண்ணெய் கசிப்புடைய தபத்துல பிரம்மா சந்தோஷமாய் வரம் கொடுத்தாரு. உனக்கு உன்னால வந்து ஆயுதத்தால கொல்ல முடியாது. எண்ணெய் கசிப்பு உன்னால உன்னை வந்து ஆயுதத்தால கொல்ல முடியாது, மனுஷனால கொல்ல முடியாது, தேவரால கொல்ல முடியாது, பகல்ல கொல்ல முடியாது, இரவுல கொல்ல முடியாது, வீட்டுக்குள்ள கொல்ல முடியாது, வீட்டுக்கு வெளியே கொல்ல முடியாது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னை கொல்றதுக்கு எவனுமே கிடையாது. பிரம்மா இவ்வளவு வரம் கொடுத்துட்டாரு. இவ்வளவு வரம் கொடுத்துட்டாரு. 10, 12 வரம் கொடுத்தாரு. இது இல்லாம அஷ்டமா சித்தி. எண்ணெய் கசிப்புக்கு வந்து எந்த தேவரோட உதவி இல்லாம மழையை வர வைக்க முடியும்? இன்னைக்கு இந்த விஞ்ஞானிகள் அசுரங்கள் எல்லாம் பண்றாங்கல்ல, செயற்கை மழை உருவாக்குவாங்க. அது எண்ணெய் கசிப்பு பண்ணிட்டாரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, எந்த ஒரு தேவரோட உதவி இல்லாம மழை வர வைக்க முடியும், அவரால் காற்று உற்பத்தி பண்ண முடியும், எல்லாம் பண்ணான். ஆனா ஒரு செகண்ட் தான். அவனே எதிர்பார்க்கல கடவுள் எப்படி கொல்ல வருவார். அதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். என்ன கஷ்டம் நினைச்சுட்டா இப்ப நான் தான் கடவுள், என்னை கொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு. பகவான் நரசிம்மரா வந்தாரு. அவர் மனுஷனும் இல்ல, மிருகம் இல்ல. பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தை வந்து பகவான் வந்து எடுத்துக்கல, மீறல. பிரம்மாவுடைய வரம் பொய்யாக கூடாது இல்லையா? பிரம்மா வரம் கொடுத்துட்டாரு. அந்த வரத்தை மீறிட்டா பகவான் வந்து எகேன்ஸ்டா பண்ணிட்டாருன்னா அப்ப பிரம்மாவுடைய வரம் பலிக்காது, பிரம்மாவுடைய வரம் பொய்யாயிடும். அப்ப பிரம்மாவுடைய வரமும் பொய்யாக கூடாது. என்னைக்கு கொல்லவும் செய்யணும். அந்த பக்த குழந்தை பிரகலாதனை காப்பாத்தணும். சின்ன குழந்தைதான், பெரிய தப்புன்னு பண்ணல. அது பப்ஜி கிப்ஜி எல்லாம் விளையாடல. அது வந்து நாம சொல்லிட்டு இருக்கு, பகவான் நாம. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தை மாதிரி மொபைல் வச்சு விளையாடிட்டு இருக்கல, தெருவில் போய் விளையாடல, சண்டை போடல, ஊர்வம்பை எடுத்துட்டு வரல. அது நல்ல குழந்தை. அந்த குழந்தையோட அப்பா அசுரனா இருக்கு. அவன் சொன்னா இந்த குழந்தைய யாரும் கெடுத்துட்டாங்க, அவன் ஹரே கிருஷ்ணா மதம் சொல்லிட்டே இருக்கு. ஆமா, அப்படின்னு சொல்லி அவனை கொண்டுடுன்னு சொன்னான். ஆனா அந்த குழந்தைய அவனால கொல்லவே முடியல. பகவான் காப்பாத்திட்டே இருக்காரு. மலை உச்சில தூக்கி போட்டாங்க, சமுத்திரத்துல தூக்கி போட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க, விஷம் வச்சு பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருது. இங்க டவர் ப்ராப்ளமா இருக்கு. இப்ப 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியல. கடைசி நானே கொள்றேன்னு சொல்லிட்டு, ஏன்டா கடவுள் இருக்காரு, எங்கடா அவன் கடவுள்னா, எங்க அந்த விஷ்ணு, எனக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு, கூப்பிடுவோம் விஷ்ணுன்னு. அவன் சொன்னா, அந்த குழந்தை சொன்னா, விஷ்ணு எங்க இல்ல, இந்த தூண்ல கூட இருக்காரு. அந்த குழந்தைக்கு அவ்வளவு நம்பிக்கை, பகவான் எங்க இல்ல, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் இல்லாத இடம் இல்ல, அவருக்கு எல்லையும் இல்லை. ஒரு பக்தனால பகவான் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். கோயில்ல விக்கிரகமா பார்க்க முடியும், இந்த ஹால்ல பார்க்க முடியும், நம்ம விவசாய நிலத்துல பார்க்க முடியும், சூரியனை பார்க்க முடியும், தண்ணி குடிக்கும்போது கடவுளை நினைக்க முடியும். இப்படி எல்லா இடத்துலயும் கடவுளை பார்க்கலாம். அந்த குழந்தை சொல்லிச்சு தூண்ல இருக்கான். தூணை உடைக்க போனாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு? இல்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கா. ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதுங்களா? யாரா இருக்கீங்களா? விட்டு வந்து ஆமா, ஜியோ வந்து. ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பதிலே வரலையே. ஹரே கிருஷ்ணா. அதனால வந்து அவன் வந்து சொன்னா, குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணல, அப்பா அசுரனா இருந்தாங்க, இவர அந்த குழந்தைய வந்து கொல்லணும்னு பார்த்தாங்க. ஆனா பகவான் வந்துட்டாரு. அந்த குழந்தை நம்பிக்கையோட சொன்னாரு, இதுல பகவான் இருக்காருன்னு. இந்த தூண்ல நம்பிக்கை இருந்தது அந்த குழந்தைக்கு. அது எப்படி அவளுக்கு நம்பிக்கை வந்தது? அவர் அசுர குலத்துல பிறந்தாலும் பக்தருடைய சங்கம் கிடைச்சது. அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் போதே நாரதர் வந்து கேட்டார் கிருஷ்ண பக்திய. அதனால அந்த குழந்தை பிறக்கும் போதே பக்தர் பிரகலாதரா பிறந்தார் குழந்தைய. அதனால அசுர குலத்துல பிறந்த அந்த குழந்தை பிரகலாதர் வெறும் பக்தரானார். அவர் நரசிம்மர்கிட்ட கேட்டாரு, பிரபு என் அப்பாவை நீங்க கொண்டுட்டீங்க, அவருக்கு மோட்சம் கொடுங்க. அசுரன் நரகத்துக்கு தான் போவான், அவன் நீங்க கருணை உள்ளவர், அவனுக்கு மோட்சம் கொடுன்னா. அப்போ நரசிம்மர் சொன்னாரு, உன்னை அப்பா பத்தி சொல்ல என்ன இருக்கு பிரகலாதா, நீ அந்த வம்சத்துல பிறந்ததுனால 21 தலைமுறை மோட்சம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஒரு குடும்பத்துல ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தா அந்த வம்சத்துக்கே மோட்சம் கிடைக்கும். அதனால நம்ம பெற்றோரை பத்தி கவலையப்பட வேண்டாம். நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபி. பிரபுபா என்ன சொல்றாருன்னா, அதுல பொருளுரை எழுதியிருக்காரு. பகவத்கீதை முதல் அத்தியாயம் 43ஆம் ஸ்லோகத்துல பொருளுரையில பிரபுபா எழுதியிருக்காரு. யார் வீட்டுல வந்து இந்த மாதிரி விஷ்ணுவுக்கு பூஜை மண்டபம் வச்சு பகவானுக்கு பிரசாத நிவேதனம் பண்ணி
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே நாம ஜபிக்கிறாங்களோ அவங்க எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்கலாம்னு சொல்லி. அப்பா அம்மா மட்டும் இல்ல, பல தலைமுறையை விடுவிக்க முடியும் அவங்களால, வெறுமனே வீட்டுல கிருஷ்ண பக்தி பண்றதுனாலயே. அதனால கிருஷ்ண பக்திங்கிறது விஞ்ஞான பூர்வமானது. ரோப்பா என்ன சொல்லுவாரு, கிருஷ்ண பக்தி விஞ்ஞான பூர்வமானது, கிருஷ்ண பக்தி பயில்வதற்கு சுலபமானது, கிருஷ்ண பக்தி பயில்வதற்கு இனிமையானது, ஆனந்தமா. அப்புறம் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லை. அதனால நாம ஜபம் பண்ணணும், வீட்டுல பிரசாதம் பண்ணி பகவான் நிவேதனை பண்ணணும், நல்லபடியா பக்தி பண்ணணும். அப்ப அந்த குடும்பத்துக்கே பகவான் அந்த வம்சத்துக்கே, இந்த உலகத்துக்கே நன்மை. ஒரு இடத்துல இருந்து, இந்த வீட்டுக்குள்ள இருந்து பண்ணா இந்த சுத்து வட்டாரத்துக்கே நன்மை. சர்வோபவந்து சுகிநகர், உலகத்துக்கே மங்களம் தரக்கூடிய ஆக்டிவிட்டி. கிருஷ்ணருக்கு மங்களமானவர், தூய்மையானவர். அவருக்காக பண்ண எல்லா செயலும் மங்களமானது, தூய்மையானது. அதனால கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துட்டா நமக்கு பகவான் எல்லா அனுகிரகம் செய்வார். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி சொல்லிட்டே தான் இருக்கேன்.